Hello guys, welcome to this video. So last video we saw how to validate this registration form. A simple video பார்த்தோம். So in the video we are going to insert this registration data to the MongoDB database. Okay. So நம்ம இங்க இருந்து value நம்ம get பண்ணி Node.js API வழியா MongoDB போய் நம்ம insert பண்ண போறோம். Okay. So backend API it is already ready. Okay. So backend API நம்ம ஏற்கனவே டெவலப் பண்ணி வச்சிருந்தோம். It is ready now. நம்ம just we have to send this value as a as an object to that API so that it takes this data and inserts it to the MongoDB database. Okay. So நம்ம இதுக்கு முன்னாடி postman வழியா அதை பாருங்க எப்படியா நம்ம அனுப்பியிருந்தோம். Right. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா with the help of front end, with the help of JavaScript we are going to send this object to the backend API. So அதை நம்ம எப்படின்னு பார்ப்போம். I go here. இப்போ பாருங்க validation நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த button create இந்த button clickல நம்ம validation check பண்ணுறோம். Right. So if we get this value as true, இந்த செக் வேலிடேஷன்லேருந்து நம்மளுக்கு ட்ரூன்னு வேல்யூ வந்தது அப்படின்னா எப்போ நம்மளுக்கு ட்ரூன்னு வரும் இங்கே பாருங்கள் அட் லாஸ்ட் வி ஆர் ரிட்டர்னிங் த வேல்யூ. ஸோ ஒரு கண்டிஷன்லேயும் நம்ம திஸ் வேலிடேட்டட் ட்ரூ இல்லை திஸ் வேலிடேட்டட் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம செட் பண்ணுறோம். ஸோ ட்ரூ நம்ம எங்கே செட் பண்ணுறோன்னா ட்ரூ கேஸில், அதாவது எப்போ இந்த கண்டிஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதோ அதுக்கு ட்ரூ கேஸ் சொல்லியிருக்கோம், எப்போ நெகட்டிவ் சினாரியோ வருதோ அதுக்கு ஃபால்ஸ் கேஸ் சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ எல்லா ஃபீல்டுமே கரெக்டாக நம்ம வேல்யூ என்ட்ரு பண்ணியிருக்கோம். இந்த பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்குது. இந்த ட்ராப் டவுனில் வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த க்ரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணும்போது இந்த வேலிடேஷன் இந்த இஃப் கண்டிஷன் எல்லாமே செக் பண்ணி ஸோ எல்லாமே எல்ஸ் கேஸ்க்கு வந்து இஸ் வேலிடேட்டட் ட்ரூன்னு வரும். ஸோ எல்லா இஸ் வேலிடேட்டடும் ட்ரூன்னு வரும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து இஸ் வேலிடேட்டட் ட்ரூன்னு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும். ஓகே. ஸோ ஃபங்க்ஷன் நம்ம எங்கே கால் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு த ரிட்டர்ன் வேல்யூ வில் பி பாஸ்ட். ஸோ கீழே இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இந்த இஸ் வேலிடேட்டட் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம்ல அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் டைப்பாக இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இஃப் ட்ரூனா வி ஆர் கோயிங் டு இன்சர்ட் த வேல்யூ. ரைட். ஸோ வேல்யூ நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறதுனால ஃபார்ம் வில் பி in this state only. Okay, in the register.html state layer it will not go to other pages, right? Okay, so if check validation true irundhuna what we are going to do is we are going to call the insert API. Okay, நம்ம இங்க பாருங்க insert API நம்ம already create பண்ணிருக்கோம், right? so இதுக்கு நம்ம backend URL plus JSON டேட்டாவை parameter பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான். so நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா it will go call that API and insert this data to the MongoDB collection, right? so எப்படி பார்ப்போம். register உள்ள I'm going to, if check validation false இருந்ததுன்னா I'm going to have a variable first. okay, JSON data நான் variable already நான் create பண்ணியிருக்கேன். so இந்த JSON data உள்ள I'm going to build an object. first ஒரு object நம்ம build பண்ணணும். ஆப்ஜெக்ட்னா இங்கே பாருங்கள் இதுதான் இந்த ஆப்ஜெக்ட் நம்ம கோட்லேயே பில்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ யூசர் நேம் மொபைல் ரோல் பாஸ்வேர்ட் இஸ் ஆக்டிவ் ட்ரூ இது 5 நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் எப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம் அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், டபுள் கோட்டில் டைப் பண்ண அவசியம் இல்லை பிகாஸ் இட் இஸ் அன் JavaScript. ஸோ யூசர் நேம் இட் இஸ் கோயிங் டு பி the combination of first name and the last name, right? so நம்ம concatenate பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ways இருக்கு. ஸோ ஒன்று வந்து first name dot concat last name. இது வந்து டைரெக்டாக JavaScriptோட string concatenation function யூஸ் பண்ணி நம்ம concatenate பண்ணலாம். இது ஒரு மெத்தட். செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நேம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நடுவில் ஒரு ஸ்பேஸ். ஓகே. இப்படி ஸ்பேஸ் விட்டு இப்படி டபுள் கோட் நடுவில் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம்க்கும்
லாஸ்ட் நேம்க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் வரும். ஓகே, இப்போ சக்திவேல் குமார்னா சக்திவேல் ஸ்பேஸ் குமார் அப்படின்னு கிரியேட் ஆகும். இது ஒரு மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் லாஸ்ட் நேம், உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் நீங்கள் வேல்யூ அனுப்பினாலும் அனுப்பலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்மளுக்கு ஆல்ரெடி கையிலே இருக்குது. ஓகே, mobile, it is going to be mobile. And role வந்து it is going to be what? ddl role dot val. guys, இங்க ஒரே ஒரு சேஞ்ச், நம்ம இங்க first name டைரக்டா DOM element தான் இங்க இருக்கும். we have to say val. ஓகே, அப்பதான் அந்த ஃபீல்டோட வேல்யூவை நம்மளால எடுக்க முடியும். இல்லைனா இங்க ஆப்ஜெக்ட்னு வந்துடும். ரைட். ரோல். நெக்ஸ்ட் இஸ் பாஸ்வேர்டில் வந்து நம்ம வேலிடேஷன் பண்ணுறதுனால எய்தர் வி கேன் சென்ட் பாஸ்வேர்ட் டேட்டா ஆர் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் டேட்டா, எது வேணால் நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ வில் பாஸ்வேர்ட் டேட்டாவே நான் பாஸ் பண்ணுறேன். வேல். அண்ட் லாஸ்ட் திங் வந்து இஸ் ஆக்டிவ். க்ரியேட் பண்ணுற யூசர் வந்து எப்பவுமே ட்ரூ தான். ஸோ இஸ் ஆக்டிவ் ட்ரூ நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ JSON ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஐம் கோயிங் டு கால் இன்சர்ட் API. இன்சர்ட் API நம்மளை எப்படி வேற ஒரு ஃபைல்லேருந்து கால் பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், API.jsல தான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம காமன் ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கோம். பட் register.htmlல கீழே பிஃபோர் register.js நம்ம API.js வந்து சோர்ஸாக ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ஃபைலில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளால் இங்கேருந்து இந்த register.jsலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இன்சர்ட் API உள்ள என்ன பாஸ் ஆக போகுதுன்னா PMS. ஓகே, ஸோ இதுதான் பாஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி we have to have localhost 5000 நம்ம ஆல்ரெடி இங்கே பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ localhost 5000. right, and data, it is going to be JSON data நம்ம பாஸ் பண்ண போகிறோம். when it works well, you'll get a data back from our API as a response. Okay, so we are going to what we will do, we will print console.log user registered successfully. Okay, register ஆயாச்சு. I will console log the data also that we get from the API as a response. Also, I'm going to redirect the user to what? window.location.href equal to, I'm going to redirect the user to pages/login.html. ஓகே, இந்த அதாவது ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இஃப் அதாவது இந்த வேலிடேஷன் எல்லாம் ட்ரூ ஆயிடுச்சுன்னா, we will save the record to the database and we will ask that user to log in with the credential that he used for registration. The username password வச்சு he can enter the application. Okay, so அதான் நம்ம பண்ணுறோம். when this fails, okay, we will get that as a catch error. so errorல we are going to say console.log something went wrong. ஸோ அந்த இல்லைனா நம்ம ஒன்று பண்ணலாம், error.message நம்ம பைண்ட் பண்ணிடலாம். error.message. right, so I'll save this. so இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to first validate. guys, இங்கே பாருங்கள், இந்த பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இனிஷியலாக ஒரு வேலிடேஷன் வரணும். ஓகே, அது ஒர்க் ஆகலை. ரைட், ஸோ அது ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், if கண்டிஷன் பாஸ்வேர்டு எம்டியாக இருந்தால் இந்த கண்டிஷன்லாம் அது செக் பண்ணுது. ஓகே, இனிஷியலி இட் வில் செக் திஸ் கண்டிஷன். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, நாட் ஈக்குவல் டு வேலை இருந்தால் நம்ம பார்டர் செட் பண்ணுறோம், இல்லைனா எம்டின்னு செட் பண்ணுறோம்ல. பாருங்கள்,
எம்டின்னு இருக்குது வேல்யூ, ரெண்டுத்துலையுமே எம்டியாக இருக்குது. அதனால் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடுது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட் வில் டூ வில் ரைட் அ blur ஃபங்க்ஷன் ஃபார் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ blurன்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. நம்ம இந்த ஃபீல்டில் இருக்க ஃபோக்கஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலே அந்த blurன்ற ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகிடும். ஓகே, நான் இன்புட் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் இந்த ஃபீல்டுக்கு நான் blur ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஓகே, இட் இஸ் வெரி சிம்பிள் கைஸ். ஓகே, ஸோ இட் இஸ் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் டாட் blur, அவ்வளோதான், கிளிக் மாதிரி தான். ஓகே, ஃபங்க்ஷன் இது உள்ள இந்த வேலிடேஷன் நான் போட்டுறேன், சேவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் அங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு கிளிக் ஆன் கிரியேட் அக்கௌண்ட். ஸோ சும்மா ஒரு டெஸ்ட்டுக்கு தான் பாருங்கள். மொபைல் பாஸ்வேர்ட். இப்போ நான் இந்த ஃபோக்கஸ் எடுத்தோடனே தப்பாக இருந்தால் பாருங்கள் எரர் காட்டும். ஓகே, ஸோ நான் திருப்பியும் இப்போ வந்து இப்படி போடுறேன் அப்படின்னா திருப்பி நான் வந்து இப்படி டைப் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்தாலே இந்த மாதிரி வேலிடேஷன் எரர் காட்டும். இப்போ நான் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தாலும் இந்த பார்டர் போகக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன வழின்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு எப்படி பண்ணலான்னு தோணுது அப்படின்னா, ஸோ வில் ஹாவ் எ எல்ஸ் இஃப் கேஸ். ஓகே, இந்த எல்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். திஸ் ஷுட் பி எல்ஸ் இஃப். ஓகே, இந்த எல்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். And what I'll do, I'll copy that code, right? So copy பண்ணிக்கிறேன், paste it here. So இது ஒரு else if இருக்கட்டும். ஓகே, இப்போ ஃபைனலாக ஒரு else case போடலாம். ஸோ இந்த else caseல what I'll do, I'll copy all these things and paste it here. This should be hide, and இதை எடுத்துடலாம், இதையும் எடுத்துடலாம். this validator வந்து ஃபைனலாக ட்ரூன்னு வரணும். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். now we will test it. create account. இப்போ எல்லாத்துக்கும் வேலிடேஷன் வருது. ஓகே, ஸோ அதே டேட்டா போட்டு பார்ப்போம். I will enter the wrong password. நான் இப்போது create account கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்கள், நான் ஆன் ஃபோக்கஸ் blur ஃபங்க்ஷன் இப்போ ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த வேலிடேஷன் இருக்குது. இப்போ நான் create account கிளிக் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மொபைல் ரெஜிஸ்டர் மட்டும் அதோட ரெட் பார்டர் ரிமூவ் ஆகணும். பட் இந்த ரெண்டு ஃபீல்டோட பார்டர் அப்படியே இருக்கணும். யா, ரெண்டுமே சேமாக இருக்கா? இப்போ ஒர்க் ஆகுதா? நான் அகெயின் வந்து ஒரு தப்பான ஃபீல்டு இங்கே வந்து நான் ரெயின் 1 2 3 அண்ட் இங்கே வந்து போடுறேன். பாருங்கள், மெசேஜும் வருது, இப்போது இந்த ரெட் பார்டரும் வருது. ஓகே, ஸோ we created a blur. ஸோ blurன்றது ஃபோக்கஸ் அந்த ஃபீல்டை விட்டு போனோடனே ட்ரிகர் ஆகிற ஈவெண்ட். ஓகே, ஸோ எனிவே இதுவும் இருக்கட்டும், ஒரு கெட்டதில் ஒரு நல்லதும் நடந்திருக்கு. ஓகே, ஸோ blurரும் இருக்கட்டும், வேலிடேஷனும் நடக்கட்டும். Now what I'm going to do, I'm going to enter right value and click on create account, and also I'm going to check whether it is saving the data to the MongoDB collection or not. அதையும் நான் பார்க்க போகிறேன். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இந்த வேலிடேஷன் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். இந்த டேட்டாலாம் எப்படி போய் மாங்கோஸ் கலெக்ஷனில் ஸ்டோர் ஆகி அண்ட் இந்த Node.js பேக்எண்ட் வந்து ஒரு டோக்கன் க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸாக அனுப்போம். அது எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், வில் see in the next video. Bye.